Assalamu alaikum, hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிஸ்தா ஃப்ளேவர் டீ டைம் கேக் பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக நல்லா சூப்பர் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட்டாக சூப்பரான ஒரு டீ டைம் கேக் ரெசிபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிஸ்தா ஃப்ளேவர் டீ டைம் கேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைதா மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். மைதா வந்துட்டு கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கப் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கிராம் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம்ஸ் ஆஃப் மைதா நம்ம இதில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் 150 கிராம்ஸ் ஆஃப் மைதா மெஷர் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு தனியாக ஒரு பவுலில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட பேக்கிங் பவுடர் என்ன பிராண்ட் சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து ரேண்டமாக எனக்கு என்ன பேக்கிங் பவுடர் பிராண்ட் கிடைக்குதோ அதுதான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் டெல்லியில் வாங்கினது ஷேரான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான் எனக்கு கிடைக்கும் அங்கே அதிகமாக. ஸோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் வேறு பிராண்ட் கிடைச்சாலும் அதையுமே மாற்றி யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து 4 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக 4 கிராம்ஸ் ஆஃப் பேக்கிங் பவுடர் போதும். இதில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ண மாட்டோம். 4 கிராம்ஸ் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்து அதுவுமே இந்த ஃப்ளோரோடு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸில் இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் இதில் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் நான் எடுத்துக்கிறேன். சுகர் மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டலி 45 கிராம்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட மீடியம் சைஸ் 3 முட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம்ஸ் அளவு மட்டும் பால் நம்ம எடுத்துக்கலாம். 25 to 30 கிராம்ஸ் அளவு மட்டும் பால் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏதோ ஞாபகத்தில் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ஸோ ஆயிலையும் மில்க்கையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுக்க ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக. இப்போ நம்ம இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்தா எசன்ஸ் வந்து மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த பிஸ்தா மில்க் கலப்போம் இல்லையா, அந்த சிரப் தான் வந்து இன்றைக்கி நான் வச்சு தான் இந்த கேக் பண்ண போகிறேன். நமக்கு பிஸ்தா எசன்ஸுமே கிடைக்கும். அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வெனிலா எசன்ஸ் மாதிரி. அது இல்லைங்கிற பட்சத்தில் இது என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஒரு 40 to 45 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, 45 கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு எடுத்துகிட்டு இதுவும் நம்ம உரமாக வச்சிடலாம். இப்போ 3 முட்டை வந்துட்டு நம்ம உடச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ பீட்டர்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான் எப்பவும் போல். ஸோ ஒரு 3 முட்டை வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பவுலில். 3 முட்டையும் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்க. ரொம்ப சின்ன சின்ன முட்டையாக தான் 4 முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பிடிக்கணுன்ட்டெல்லாம் கிடையாது. டேரெக்டாகவே நீங்கள் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு விட்டுறேன். பீட்டரில் அடிக்கும்போது நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு ரெடி ஆகணும்னா நல்லா நுர மாதிரி கட்டி வந்து நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும்ல அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கணும். ரொம்ப ஸ்டிஃப் பீக்ஸும் கிடையாது, ரொம்ப நுர மாதிரி ஆகிடக்கூடாது. பட் நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு அது வரும். உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரின்ட்டு. கரெக்டாக பீட்டர் அடிச்சிங்கன்னா 8 மினிட்ஸ் அடிங்க. ஸ்டாண்ட் மிக்சர் அடிக்கிறதா இருந்தால் 6 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த ஸ்டேஜ் வந்துடும். இப்போ வந்து பாருங்கள் எந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. இது ரொம்ப நுரையும் கிடையாது, அதே மாதிரி நல்லா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரும். இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அடித்தாலுமே நமக்கு ஸ்பஞ்ச் கேக் மாதிரி ஆயிரும். ஸோ இது டீ டைம் கேக் மாதிரி வர்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஸ்தா எசன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பிஸ்தா மில்க் எசன்ஸ். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம்.
அண்ட் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா கலர் தேவைப்படுது, நல்ல க்ரீன் கலரில் எனக்கு பிஸ்தா கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் ஆட் பண்ணல, ஒரு மைல்டான க்ரீன் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ உங்களுக்கு நல்லா ப்ரைட் கலர் வேணும், பேக்கரிஸ்லாம் வைக்கும்போது நல்லா ப்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கு இல்லை ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அந்த ஃப்ளார் எல்லாமே அந்த இதோட பைண்ட் ஆகி கிடைக்கிற மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளாரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளார் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த ஆயில் பாலெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த நல்ல கரெக்டான பைண்டிங் கிடைக்கிறதுக்கு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் ஃப்ளார் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் அண்ட் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சொன்னேன் இல்லையா, இதில் எசன்ஸ் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெனிலா எசன்ஸ் மாதிரியே எசன்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறீங்களே அப்போவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் பிஸ்தா எசன்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஈவன் அந்த மில்க் அண்ட் ஆயில் வந்துட்டு ஃப்ளாரோட தான் நம்ம ஆட் பண்ணோம். இருந்தாலுமே அடியில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்க் அண்ட் ஆயில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கும். ஸோ அது நல்லா பைண்ட் ஆகி கிடைக்கிறதுக்காக தான் லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் வச்சு ஃபோல்ட் பண்ணி விடுறோம். இப்போ ஃபைனலி நம்ம கொஞ்சமாக ஃப்ளார் எடுத்து வச்சோம், அதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சர்லேயே போட்டு நல்லா ஒரு பைண்டிங் கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப ஸ்லோ பீட்டரில் வந்துட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, அதில் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா ஃப்ளாரும் கரெக்டாக உங்களுக்கு பைண்ட் ஆகி கிடச்சிரும். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் அந்த பதம் வந்துட்டு போகாத மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் இன்றைக்கி லோஃப் பேனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதே ரெசிபி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வேணும்னா டபுள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கேக்கோட மெஷர்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக. இதை வந்து நம்ம அப்படியே வந்து லோஃப் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக 2 டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கியூவை வச்சு இந்த மாதிரி இந்த பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அவன் வந்து பார்த்திங்கன்னா 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் 170 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கு கரெக்டாக பேக் ஆகி வந்துச்சு. உங்கள் அவன் பொறுத்து நீங்கள் டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேலே கொஞ்சம் வந்துட்டு டார்க் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் கேக் இன்னும் வேக வேண்டியது இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா பட்டர் ஷீட் இருக்குல்லையா, அது மேலே போட்டு ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ தட் உங்களுக்கு கேக் ரொம்ப டார்க் ஆகாது, கரெக்ட் டைமில் பேக் ஆகியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கேக் நல்லா பேக் ஆகிருச்சு. நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கியூவர் வச்சு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. கேக்கோட நடு பாகம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கியூவர் விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரை க்ரம்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக் வந்து ப்ராப்பராக பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை வெளியில் எடுத்து அப்படி நல்லா ஆற விட்டுடலாம். கேக் இப்போ கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். சூப்பராக பேக்காகி வந்துச்சு. ஸ்மெல் தான் வேறு லெவலில் இருக்குது, அந்த பிஸ்தாவோட ஃப்ளேவரு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். கேக்கோட டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓவர் ஸ்வீட் இல்லாமல் அந்த டீ டைம் கேக்கான பர்ஃபெக்டான ஸ்வீட்னஸோட சூப்பராக இருந்துச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த டீ டைம் கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, உங்களுக்கு கரெக்டான மாய்ஸ்ட்னஸோட அந்த டீ டைம் கேக்குக்கான பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் உங்களுக்கு இருக்கும். கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள்.
பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. நம்ம கரெக்டான டைம்லேயும் பேக் பண்ணி எடுக்கல அப்படின்னா கேக் ட்ரை ஆகிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் சான்சஸ் இருக்குது. இது சூப்பர் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. வேறு லெவல் டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் இது வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் போட்டு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you. அண்ட் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.